ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் எல்லாத்துக்குமே நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு அந்த விஷயத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு தானே பண்ண வேண்டியதாக இருக்குது, எந்த விஷயமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு எந்த இதுக்குமே இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் எதுவும் இது பண்ணிக்க முடியாது. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, எதாக இருந்தாலும் அடுத்தவங்க இதை நம்ம இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, சரின்ட்டு எங்கள் வீட்லேயும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எந்த விஷயத்துக்காகவோ அவங்க எதுவுமே சொல்லலை. நானும் அவங்க நம்ம என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ, நம்ம அதை ஒரு செய்யாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம ஒரு முன்னேற்பாடாக இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம எதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்ல. எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் எதையும் அதையும் நம்ம போட்டு மனசில் போட்டு நம்ம எதையும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். யோசிச்சோன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யோசிக்காமல் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் செய்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் எதையுமே சொல்லலை. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது இருக்கிறதுக்கான டைமிங் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அதையெல்லாம் யோசித்தேன். சரி இதுக்காக நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்தது ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் சரி ஓகே, நம்ம எது வந்தாலும் சமாளிக்கத்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த நேரத்தில் இது நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோம், செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதையும் இதையும் போட்டு நம்ம எதையும் குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல. அப்போதைக்கு எது நடக்குதோ அதை நம்ம மனசார நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை நம்ம இருக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து முடிவெடுத்துக்கலாம். எதுக்குமே இப்போ நம்ம பயப்படணும், பண்ணணும், செய்யணுங்கிறது தேவை கிடையாது. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மனசார ஒரு விஷயத்த சேர்ந்து செய்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன்கிட்ட யாருக்கிட்டேயுமே இதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை பற்றியோ இல்லை எதை பற்றியுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவெடுத்தாச்சு. முடிவெடுத்துட்டாலும் நம்ம ஒரு விஷயத்த நம்ம கிளியராக முடிவெடுத்தாலும் பண்ணாலும் அதுக்கான காரணங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம தான் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதுக்காக இருந்தாலும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இந்த விஷயத்துக்கு இதை நம்ம இது பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம்.